வந்து பை செனான்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் இதுவும் செனாவும் வந்து கனெக்ட் ஆகாதான். இதை வந்து நம்மளோட ஹெல்மெட்டில் வந்து இந்த ஹெல்மெட்டில் வந்து இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வெளியே இந்த ஃபோனில் வரைக்கும் கேப்சர் ஆகுதுங்க. வால்யூமேரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ guys all are doing absolutely fine. நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இதுதான். நம்ம பரானி M10 பூம் தானே? ஆமாம், பூம் மோட்டார் சைக்கிள் இன்டர்காம். ஸோ இதை தான் வந்து இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாக்ஸில் வேறு என்னென்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பை செனான்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் இதுவும் செனாவும் வந்து கனெக்ட் ஆகாதான். இது என்ன கோல்மால் கதைன்னு பார்த்தீங்களா? பை செனான்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் பரானி டு பரானி மட்டும்தான் கனெக்ட் ஆகுமா, வேறு எந்த இன்டர்காமும் கனெக்ட் ஆகாதான். இதுதான் நான் கேள்விப்பட்ட நியூஸு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் ஆனால் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 months to 4 months கிட்டே இருக்கும் இது வாங்கி. இது இப்போ தான் நான் வந்து அன்பாக்சிங்கே பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பாக்ஸில் வந்து இதோட எம்ஆர்பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6499 போட்டிருக்காங்க. எதுக்காக இது நான் மெயினாக வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக நம்ம அந்த இது இருக்குல்ல, எம்டியோட ஆட்டோம் ஹெல்மெட் இருக்குல்ல, ஃப்ளிப் ஹெல்மெட் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அந்த ஹெல்மெட் வந்து வெயிட் வந்து ஓவர் ஜாஸ்தி. அதனால் வந்து நான் ரைடில் இருக்க சொல்ல மோஸ்ட்லி வந்து நான்ஸ்டாப் ஓட்டுறேன். இப்போ இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டுக்கு அடிக்கடி ஓட்டுறதுனால வந்துட்டு அந்த ஹெல்மெட்டில் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டமே கிடையாது. அதனால் வந்து நம்மளோட இங்கே இருக்குது பாருங்கள், இப்போ தான் வந்து அந்த கோப்ரோட மவுண்ட் இங்கே போட்டு இப்போ காய வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் காயணும். காயறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து நம்ம வந்து இந்த இதை அன்பாக்சிங் பண்ணிட்டு இதில் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகேவா? அதில் ஏன் இன்ஸ்டால் பண்ணலன்னா வந்து நம்மளோட எம்டி ஆட்டோமில் வந்து பார்த்திங்கன்னா அது ஏற்கனவே ஓவர் வெயிட்டு ப்ளஸ் இது எப்படி பார்த்தாலும் இதை இன்ஸ்டால் பண்ணணுன்னா ஒரு 100 கிராம் ஆட் ஆகாது. 100 கிராம் ஆட் ஆகுனா கூட வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெயின் தான். இது வந்து 1450 கிராம் தான். இங்கே இருக்கிற பாருங்க பைப்பில், இந்த பைப்பில் வந்து 1450 கிராம் தான். ப்ளஸ் அந்த கோப்ரோ அந்த மவுண்ட்டு எல்லாம் சேர்த்துனா ஒரு 250 ப்ளஸ் இது ஒரு 100 கிராம்ஸ், ஒரு 350 கிராம்ஸ் போட்டால் கூட ஒரு 1900 முடிஞ்சிடும். இது வந்து இதை வந்து அதில் இன்ஸ்டால் பண்ணுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2200 2250 கிராம்ஸ் வரும். அதனால் வந்து இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணிட்டு இந்த ஹெல்மெட்டில் போட்டு நான் யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த ஹெல்மெட் எனக்கு வெயிட் வந்து ஓகேவாக இருந்ததுன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னா, நான் வாங்க போகிற ஹெல்மெட் வந்து மாடுலர் ஹெல்மெட்டில் ஒரு 1300 to 1450 கிராமுக்குள்ளே ஒரு மாடுலர் ஹெல்மெட் வாங்குறது தான் என்னோடய நெக்ஸ்ட் பிளான். இப்போ வந்து நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? இதில் வேறு என்னென்ன போட்டிருக்காங்க, இந்த பக்கம் வந்து சீரியல் நம்பரு, அப்புறம் அந்த கோடு ஏதோ போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் செனா டெக்னாலஜி /ING போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பரானி இதோட எம்ஆர்பி ரேட் இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதிலலாம் வந்து வேறு எதுவும் பெருசாக போடல பாக்ஸில். மற்றபடி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 லாங்குவேஜில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், பை செனா. ஓகேவா? இப்போ நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணலாம். ஓப்பன் கரோ மேன். உள்ளே போ. ஸ்டிக்கர் இவ்வளோ டைட்டாக இருக்குப்பா. ஐயோ, இதை வேறு மேலே பிக்கணுமா? இதை போதுமா? சந்தோஷமா வந்துட்டியா தனியா? உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஓப்பன் பண்ணோன்னே டேரெக்டாக நம்ம பரானி தான்ப்பா இருக்கார். இங்கே பாருங்கள். ரொம்ப நல்ல லைட் வெயிட்ப்பா. ஆனால் இருந்தாலும் நம்மளோட அந்த சட்டி மாடு ஹெல்மெட்டில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, இந்த டிவைஸ் இந்த பக்கம் இருக்கட்டும். பஞ்சு உரம்போ உள்ளே வேறு என்ன இருக்கீங்க? ஓடியாங்க. ஒரு கவர் ஃபுல்லாக என்னமோ கொடுத்துருக்காங்க. இது ஓரமாக இருக்கட்டும். வேறு என்னென்ன இருக்குது பாக்ஸில் அவ்வளோதாங்க. இந்த பஞ்சு இந்த பாக்ஸ் ஓரம் வச்சுட்டு, இதுன்னு யூசர் மேனுவலா? எவ்வளோடா பேப்பர் கொடுப்பீங்க? கத்தையாக கொடுத்து வச்சுருக்கீங்க. சரி, இது நம்மளுக்கு புரியலன்னா அப்புறமா இதில் நம்ம படித்து இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். அது வரைக்கும் இது ஓரமாக கிடக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம பரானி இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கவருக்குள்ளே வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? ஜிப்லாக் கவர் போட்டிருக்காங்க. எல்லாம் கீழே விழுங்க. ஓகே, இது என்னது? யூஎஸ்பி டைப் சி, அப்புறம் நார்மல் யூஎஸ்பி கேபிள். இந்த கேபிள் தான் பல கேபிள்கள் நம்மக்கிட்ட இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிட்டு இதை வந்து இப்படி லாக் பண்ணுவாங்களா?
சரி ஓகே, இதெல்லாம் நம்ம அப்புறம் ஆராய்ச்சி பண்ணுவோம். வேறு என்ன இருக்குது? இது என்னது? இதுதான் வந்து நமக்கு அந்த ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர் எவ்வளோ சவுண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டில் மாட்டுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், ஓகேவா? ஸோ இது 2 இந்த ஒரு செட்டு ஸ்பீக்கரு. இது என்ன, இது ஒட்டுது? வெல்க்ரோவா? அதான் பெட்ஷீட்டில் இங்கே பாருங்கள், பெட்ஷீட்டில் ஒட்டினா பெட்ஷீட் அப்படியே தூக்கிட்டு வருது. சரி, அப்போ இது திருப்பி வைப்போம், இல்லைனா வந்து ஒட்டிக்கும். அப்புறம் இது வந்து ஹெல்மெட்டுக்குள்ளே போகும். ஸோ ஹெல்மெட்டில் அந்த கேப் இருக்கும்ல, அந்த கேப்பில் அப்படியே இதை வந்து அப்படியே உள்ளே சொருவிட வேண்டியதான். இதில் வந்து ஏதோ 2 ஸ்பாஞ்ச் மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. இது என்ன ஸ்பாஞ்சுன்னு சொல்லி பார்ப்போம். கமான் ஓப்பன் கரோம். இது என்னது? 2 3M ஸ்டிக்கரோட ஏதோ வெல்வெட் மாதிரி இருக்குது. அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து அந்த டெட் கேட் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த மைக்கில் வந்து இப்படி சொருவி வச்சுக்க வேண்டியதான். ஒன்று ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா இன்னொரு டெட் கேட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இவ்வளோ தான் பாக்ஸ்குள்ளே இருக்கிறது. ஐயோ, இப்போ தான் சொன்னேன் தலைக்கீழ கவுத்தக்கூடாதுன்ட்டு, நானே கவுத்திட்டேன். சரி ஓகே, இப்போ இவ்வளோ தாங்க இந்த பாக்ஸில் இருக்கிற ஐட்டம். ஸோ இன்டர்காமு, அதுக்கு 2 வெல்க்ரோ மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. ஆனால் வெல்க்ரோ கிடையாது, இது ஏதோ வெல்வெட் மாதிரி இருக்குது. சரி ஓகே, இப்போ இது என்ன பண்ணுவோம், இதை வந்து நம்மளோட ஹெல்மெட்டில் வந்து இந்த ஹெல்மெட்டில் வந்து இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஓரளவுக்கு காஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம், இந்த பிளாக் கலர் டேப் அடிச்சிருக்கேன் தெரியுமா, இன்சுலேஷன் டேப்பு, இதெல்லாம் வந்து அப்படியே கத்தியில் இப்படி சுற்றி வர கட் பண்ணி இந்த பீஸு இந்த டேகு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே இருக்க பேடிங் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஸ்பீக்கரை வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த ஸ்பீக்கரோட திக்னஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது பாருங்கள் இவ்வளோ திக்னஸ் இருக்கா. ஆனால் இதில் வந்து உள்ள ஸ்பீக்கர் பாக்கெட்டே கிடையாது. ஆனால் இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி இதை நான் ஒட்ட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த பரானியை வந்து நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணலாம். இப்போ ஆக்சுவலாக நான் வந்து ரெக்கார்டிங்கே வந்து ஃபோனில் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து ரெக்கார்டிங் போட்டு ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டு ஆடியோ ப்ளே ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து டைரெக்டாக வந்து இந்த 3M ஸ்டிக்கரை கழட்டிட்டு ஹெல்மெட்டில் அப்படியே ஓட்டிட்டு இந்த பரானியை வந்து அப்படியே வந்து இதில் கனெக்ட் பண்ணுறது தான் இதோட ப்ராசஸ். இப்போ இதில் இருக்குல்ல, இதில் வந்து அந்த ஸ்டிக்கரில் ஹெல்மெட்டில் ஓட்டிட்டு அப்படியே வந்து இதை லாக் பண்ணுறது தான். இந்த மாடல் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில ஹெல்மெட்டில் வந்து அந்த கர்வ் இல்லாமல் இருக்கும்ல, அதனால வந்து இதை வந்து அந்த ஹெல்மெட் கேப்பில் வந்து இதை லாக்கை விட்டுருணும். ஸோ இந்த கேப்பை வந்து அந்த ஹெல்மெட் கேப்பில் அப்படியே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதில் உட்காந்துரும். இதில் வந்து நம்ம ஹெல்மெட்டை வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது 2ம் வந்து ஒரே மாதிரி இருக்கும், பார்த்தா தெரியுதா? இதில் வந்து நம்ம பரானியை வந்து அப்படியே லாக் பண்ணிக்க வேண்டியதான். இதுதான் இதோட ஆக்சுவலாக கான்செப்ட்டு. அதே மாதிரி இந்த வெல்க்ரோ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு சொன்னல, இந்த வெல்வெட் மாதிரி ஒன்று இருக்குன்ட்டு, இது ஆக்சுவலாக எதுக்குன்னா வந்து இந்த ஹெல்மெட்டு ஸ்பீக்கர் இருக்குது தெரியுமா, இந்த ஸ்பீக்கரை வந்து இதில் நம்ம ஒட்டுறது தான். ஸோ இதில் இப்படி ஒட்டிட்டு இதை வந்து நம்ம வந்து ஹெல்மெட்டில் வந்து இந்த 3M ஸ்டிக்கரை கிழிச்சிட்டு இதை ஒட்டிடணும் உள்ள. ஸோ ஹெல்மெட்டுக்குள்ளே வந்து நம்ம இதை ஒட்டிடணும். அதுக்குள்ளே இந்த ஸ்பீக்கரில் வந்து இதில் உட்கார வைக்கணும். இது பாருங்கள், தெரியுதா? ஸோ இதுக்கு தான் வந்து இது 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதை ஒரு 4 கொடுத்துருக்கலாம். 2 ஹெல்மெட்டில் போடுறதா இருந்தால் அழகாக கழட்டி மாட்டிருக்கலாம். 2 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பரானியை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். இது இப்போ கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மேலே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பட்டனும் ப்ளஸ்ஸு இந்த பரானின்ற இருக்கிற இந்த சென்டர் பட்டனையும் நம்ம 2 சேர்த்து ப்ரெஸ் பண்ணால் இது ஆன் ஆகிடும். ஸோ இந்த பட்டனும் ப்ளஸ் இந்த பட்டன். ஸோ இப்போ ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ரெடி டு பேரிங்கு. இப்போ நான் அப்படியே வந்து என் ஃபோனில் வந்து நான் ப்ளூடூத் ஆனில் வைக்கிறேன், அது வந்து கனெக்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகேவா? ஐயோ, ஆக்சுவலாக இப்போ வந்து ப்ளூடூத்தில் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். பட் ஆனால் வந்து மொபைலில் வந்து இப்போ கேமரா ஆன் பண்ணோன்னே அந்த ப்ளூடூத் இது கட் ஆகிடுதுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய பிசியில் இருக்கிற ப்ளூடூத்தும் இந்த பரானியும் கனெக்ட் பண்ணிட்டு பிசியில் ஒரு சாங் ப்ளே பண்ணி டைரெக்டாக வந்து நான் இதில் வந்து இப்போ உங்களுக்கு ஆடியோ காட்டுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய பிசியில் வந்து நான் என்னோடய வீடியோவை ப்ளே பண்ணிட்டேன். ஸோ இது வந்து இப்போ வந்து டைரெக்டாக வந்து இந்த பரானியில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், ஹேய் ஆனாவிடா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ தான் இப்போ ஓடிட்டுருக்கு, கேளுங்க. கேட்குதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வர்க்கி கடையிலேருந்து கிளம்பியாச்சு. வர்க்கியை வந்து பேக்கில் ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிட்டேங்க. பாக்ஸில் வைக்கலான்னு பார்த்தேன். பாக்ஸில் வச்சேன்னா துணியெல்லாம் மறுபடியும் எடுத்து ஒதுக்குற மாதிரி இருந்ததா, சரி பாக்ஸில் வைக்க தேவையில்ல. அப்படியே வந்து நான் வால்யூம் இதில் கம்மி பண்ணுறேன் பரானிலேயே. ஸோ இதை டவுன் அமுங்கணுன்னா வால்யூம் கம்மியாகும். ஏய் கரெக்டாக நில்றா, தெரியுதா? வால்யூம் ஃபுல்லாக கம்மியாயிடுச்சு. வால்யூம் ஏற்றுருக்கு அப்படியே மேலே. ஏய் போடா, ஒரு இடத்துல கரெக்டாக நிற்கிறானா, அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்கான். 17 மினிட்ஸ் காட்டுது இந்த கோத்தகிரி டு மேஜிக். இப்போ வந்து நம்ம அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெல்மெட்டில் வந்து
அந்த இந்த 2 ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இந்த பாக்கெட்டுக்கு பதில் இந்த ஹெல்மெட்டில் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணணும். இதை ஃபிட் பண்ணியாச்சுன்னா இந்த ஒர்க் இப்போ முடிஞ்சிச்சுங்க. ஆனால் இப்போதைக்கு பராணி பக்காவாக வேலை செய்யுது. இப்போ இதை சார்ஜ் போட்டு அதில் ஒட்டுறது தான் எனக்கு பேலன்ஸ் வேலையே. ஓகே, டன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்ப் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கிளாம்ப் வந்து நம்ம ஹெல்மெட்டில் வந்து இந்த கேப்பில் இப்படி போட சொல்ல வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. எதனால் உள்ளே போக மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரில. அதனால் இந்த கிளாம்பை வந்து நம்ம இப்படி தூக்கி போட்டு நம்ம இந்த 3M ஸ்டிக்கர் இருக்குல்ல, இதை வந்து ஹெல்மெட்டில் வந்து இப்படி ஏதாவது ஒரு இடத்துல ஒட்டிடுவோம். ஒட்டியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து லாக் வந்து எப்படி ஆகுதுன்னா, இங்கே பாருங்கள், இப்போ கரெக்டாக இந்த லாக்கில் வச்சுட்டு லெஃப்ட்டு நவுட்டிட்டு கீழே தள்ளணுன்னா லாக் ஆகிடுது. அதே மாதிரி இப்படி தூக்கிட்டு இந்த சைடு தள்ளிட்டோன்னா வெளியே வந்துடுது. ஸோ இவ்வளோ தான் இதோட ப்ராசஸ். இப்போ என்ன பண்ணுவோம், இதை வந்து ஹெல்மெட்டில் வந்து இந்த மைக்கெலாம் இருக்குல்ல, இந்த ஸ்பீக்கர் ப்ளஸ் இந்த 2 ஸ்டிக்கரை வந்து கரெக்டாக உள்ளே வந்து கரெக்டான காதுக்கிட்ட வந்து ப்ளேஸ் பண்ணணும். இதை ப்ளேஸ் பண்ணியாச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. இதை ப்ளேஸ் பண்ணிட்டு நான் ஹெல்மெட்டுக்குள்ளே வந்து பாட்டு போட்டுட்டு அது எந்த அளவுக்கு சவுண்டு வந்து ஃபோனில் வந்து ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வயரிங்லாம் வந்து உள்ளேருந்தே பக்காவாக கொடுத்தாச்சு. ஏன்னா இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ ஹெல்மெட்டுக்குள்ளேருந்து இந்த மாதிரி வயரிங் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். நம்மளோட மாடுலர் ஹெல்மெட்டில் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறனால வந்து அந்த ஃப்ரண்ட்லேயே தான் எல்லா வயரும் நான் இந்த இடத்துல போட்டு எல்லா வயரும் சுருட்டி வச்சுருப்பேன். ஸோ ஓகே, இந்த மாதிரி இடத்துல இப்போ இந்த வாட்டி வந்து ஃபுல்லாக உள்ளேருந்து போட்டாச்சா. இப்போ இந்த வந்து ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்னால இப்போ வந்து அடுத்தது வந்து கோப்ரோவுக்கும் நான் வயரிங் அந்த மாதிரி தான் எடுக்கணும். ஆக்சுவலாக வந்து இதோட மைக் வந்து இது வச்சுருக்கேன் பாருங்கள், திருத்தா. ஸோ இது இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து கோப்ரோ மாட்டியாச்சுன்னா கோப்ரோ இது வந்து இந்த சைடு மாட்டணும். இப்போ வந்து நான் வந்து இப்போ ஃபோனோட ஆடியோவில் வந்து நான் ரெக்கார்டிங்கை போட்டுட்டு நான் ஒரு ப்ளூடூத்தில் ஏதாவது ஒரு பாட்டு போட்டு நான் உள்ளே வைக்கிறேன், ஹெல்மெட்டுக்குள்ளே வைக்கிறேன். எவ்வளோ தூரத்துக்கு சவுண்டு கேப்சர் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட பிசியில் வந்து அந்த வீடியோ வந்து ப்ளூடூத்தில் கனெக்ஷன் பண்ணி இப்போது வந்து பராணியில் கேட்டுட்ருக்கேன். இப்போ நான் என்னோடய ஃபோனை தூக்கி உள்ளே வச்சுட்டு வைசரை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். எந்த அளவுக்கு ஆடியோ கேப்சர் ஆகுதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, ஐயோ இது என்னது இவ்வளோ பெருசு தலையில் வச்சுருக்காங்க, ஒரு ஷோல்டரில் அப்படியே வச்சு வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஆடியோ வந்து எந்த அளவுக்கு கேப்சர் ஆகிருக்குன்னு தெரில. ஸோ நான் வந்து எடிட் பண்ண சொல்ல தான் தெரியும். ஓகேவா, இப்போ வந்துட்டு அடுத்த வேலையை என்னன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட பராணியை போட்டாச்சு. கம்ப்யூட்டரில் அப்படியே கனெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பாட்டு கேட்டுட்ருந்தேன். ஆனால் அந்த பாட்டு வந்து கேமராவில் இது வரைக்கும் கேப்சர் ஆகுதுங்க. அதனால தான் வந்து இப்போ பாட்டை வந்து சவுண்டை கம்மி பண்ணி வச்சுட்டேன். அதனால் வந்து இப்போ மைல்டாக கேட்டுட்ருக்கேன், என்னம்மா கண்ணு பாட்டு. இப்போ அப்படியே வந்து அந்த பாட்டை வந்து நான் வால்யூம் ஏற்றி வைக்கிறேன். அப்படியே பாருங்கள், வெளியே இந்த ஃபோனில் வரைக்கும் கேப்சர் ஆகுதுங்க. வால்யூம் ஏறு. வால்யூம் ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஃபுல்லாக வச்சா நல்லா காது உள்ளே டும்முனுது. பின்னாடி எந்த வண்டி வந்தாலும் கேட்காதுங்க, பின்னாடி எந்த வண்டி வந்தாலும் கேட்காது. இவ்வளோ சவுண்ட்லாம் வைக்கக்கூடாது. வச்சோன்னா லைட்டாக 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் வச்சுட்டு அழகாக வந்து தூக்கம் வர்ற டைமில் பாட்டு கேட்டுக்கலாம். அப்படி இல்லைனா எமர்ஜென்சிக்கு கஸ்டமர் கேருக்காக அதிகமாக கால் பண்ணுவாங்க. அவங்க கால் வந்தால் பேசுகிறதுக்காக இந்த பராணி கஸ்டமர் கேர் கால் பேசுகிறதுக்காக 6500 செலவு பண்ணியிருக்கு. ஏன்னா வேகமாக அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்கு சொல்ல தான் கஸ்டமர் கேர் கால் வருமா, வண்டி அப்படியே ஸ்லோ பண்ண வேண்டியதாகிடுது. அதனால் இதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன ஒன்று, இந்த ஹெல்மெட்டில் வந்து ஸ்பீக்கர் பாக்கெட் இல்லாதனால வந்து அந்த ஸ்பீக்கரை வந்து நான் வந்து ஹெல்மெட்டில் அந்த ஷெல்லில் மேலே தானே ஒட்டியிருக்கேன், உள்ள தெர்மாக்கோலில். அது என்ன ஆகுதுன்னா வந்து காதை வந்து லைட்டாக நசுக்குது. அவ்வளோதான், அது ஒன்று தான் இப்போதைக்கு பிரச்சனை. அது கூட ஒன்றும் இல்லை, ஒரு 2 நாள் 3 நாள் அப்படியே போட்டோன்னா அது பழகிடும். பார்ப்போம். அப்படி செட் ஆகலைன்னா ஸ்பீக்கர் வச்ச மாதிரி ஒரு லைட் வெயிட் ஹெல்மெட் ஒன்று வாங்கிக்க வேண்டியதான் 1450 கிராம்ஸில். ஸோ இது ஒன்று ப்ளஸ் இந்த கோப்ரோ இதெல்லாம் மாட்டிட்டு ஒரு 2 ரைடு இருக்குது. அது இந்த ஹெல்மெட்டில் தான் ஓட்ட போகிறேன். ஓட்டி பார்த்துட்டு ஓகேனா இந்த ஹெல்மெட்டு இந்த 1450 கிராம்லேயே வாங்கிப்பேன். அப்படி இல்லைனா நம்மளோட மாடுலர் ஹெல்மெட்டில் வந்து ஒரு 1400 கிராம்ஸில் ஏதாவது ஒரு ஹெல்மெட் பார்த்து வாங்கிக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல்லைக்கான டங்குன்னு ஒரு ரெடி அடிச்சிருங்க. அது பார்த்துல ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you in another video soon. Bye bye, take care my dear lovely friends, bye.